எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல கேட்ட வரம் உடனடியாக கிடைக்க முருகப்பெருமானிடம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற தகவல்களை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எல்லா தெய்வங்களும் ஒன்றான வடிவம் முருகப்பெருமான் என்று புராணங்களே சொல்லுது. திருமணம், நோய், குழந்தை பாக்கியம், பகை, கடன், வேலை, இப்படி வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் கந்த கடவுளை நம்பி வழிபாடு செய்தா வந்த வினையும் இனி வருகின்ற கொடிய வினைகளும் இருந்த இடமே தெரியாமல் ஓடும் என்று அருணகிரிநாதர் திருப்புகழில் சொல்லிதான் இருக்காரு. தகப்பன் சுவாமி என்ற பெயர் பெற்ற முருகப்பெருமான் நமக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து காப்பார் என்பதுதான் பல பக்தர்களின் நம்பிக்கை. நம்பினார் கெடுவதில்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து சில குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றி விரதம் இருந்து வழிபாடு செய்தா நாம என்ன வரம் என்று கேட்டாலும் முருகப்பெருமான் அதை நிச்சயமாக தருவார் என்று ஆன்றோர்களும் பக்தர்களும் உறுதியாகவே சொல்வாங்க. ஆனா இந்த விரதத்தை எல்லோராலும் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது என்றும் சொல்லப்படுது. தன்னுடைய அருளுக்கு நீ தகுதியானவன் தானா என்பதை பரிசோதிக்க முருகப்பெருமான் பல சோதனைகளையும் தருவாராம். இந்த சோதனைகளில் இருந்து வெல்பவர்கள் மட்டுமே முருகப்பெருமானின் முழு அருளையும் பெற முடியும். தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு 3 விதமான விரதங்கள் இருக்கப்படுவது வழக்கம். சஷ்டி திதியில் இருப்பது திதி விரதம் என்றும், விசாகம், கிருத்திகை, பூரம் நட்சத்திரங்களில் இருப்பதை நட்சத்திர விரதம் என்றும், செவ்வாய்க்கிழமை தோறும் இருக்கப்படுவதை கிழமை விரதம் என்றும் சொல்வாங்க. வளர்பிறை, தேய்பிறை என்று மாதத்திற்கு 2 சஷ்டிகள் வரும். இதில் பிரச்சனைகள் தீர வேணும், நோய்கள் தீர வேணும்னு நினைக்கிறவங்க தேய்பிறை சஷ்டியிலும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும்னு நினைக்கிறவங்க வளர்பிறை சஷ்டியிலும் விரதம் அனுஷ்டிக்கணும். முருகப்பெருமானுக்கு இருக்கப்படும் மிக நீண்ட விரதம்னா அது ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விரதம் தான். இது 7 நாட்கள் கடைபிடிக்கப்படும் விரதம். இது தவிர முருகப்பெருமானிடம் கேட்ட வரம் கிடைக்க வேணும்னு நினைக்கிறவங்க இருக்கும் விரதம் ஒன்றும் இருக்கு. என்னால் ஆன அத்தனை முயற்சிகளையும் எடுத்துட்டேன், எவ்வளவோ போராடிட்டேன், இனி என்ன செய்யறதுனே தெரியல. நான் நினைக்கும் அல்லது வேண்டும் விஷயத்தை உன்னால் மட்டுமே நடத்தி கொடுக்க முடியும் முருகா என்று முருகனின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டு வைராகியமாக இந்த விரதத்தை இருந்தா முருகப்பெருமான் நிச்சயம் நாம் கேட்கும் வரத்தை அருள்வார் என்பதுதான் உண்மை. இந்த விரதம் அனுஷ்டிப்பதற்கு பலவிதமான சோதனைகள் கட்டாயமாக வரும். இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும். பொதுவாக சபரிமலை ஐயப்பனுக்கு தான் 48 நாட்கள் மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க. 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள் போன்றவற்றை உள்ளடக்கியதுதான் இந்த 48 நாட்கள் விரதம். எல்லா கிரகங்களும், அனைத்து நட்சத்திரங்களும், ராசிகளும் முருகப்பெருமானுக்குள் அடக்கம்னே சொல்லுவாங்க. ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல, அறிவியல் ரீதியாகவும் 48 நாட்கள் விரதம் இருப்பது மிகப்பெரிய பலன்களை தரும் என்றே சொல்லப்படுது. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து 48 நாட்கள் நாம விடாம செய்துகிட்டே வந்தா நம்முடைய உடலும் மனமும் அதற்கு பழகும். அதனால உடல் மற்றும் மனம் ஆரோக்கியம் பெற்று வாழ்க்கை சீராகும் என்பதுதான் உண்மை. முருகனுக்கு 48 நாட்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கும் பொழுது ஏதாவது ஒரு வளர்பிறை, சஷ்டி, கிருத்திகை, விசாகம் போன்றவற்றில் ஆரம்பிக்கலாம். தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு திருநீர் அணிந்து வீட்டின் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் சாற்றி வழிபட ஆரம்பிக்கணும். நைவேத்தியமாக ஏதாவது ஒரு பழம் அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு வகை வைத்து படைக்கலாம். எதுவுமே இல்லைனா ஒரு டம்ளர் பால்ல கொஞ்சமா தேன் கலந்து வைக்கலாம். முடிஞ்சவங்க தேனும் திணை மாவும் படைக்கலாம். தினமும் காலையில் கட்டாயமாக கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர வேணுமோ அதற்குரிய திருப்புகழ் பாடலை தினமும் விடாமல் பாராயணம் செய்யணும். ஒரு வேளை மட்டும் உணவு எதுவும் எடுத்துக்காம பால் மற்றும் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அதுவும் முடியாதவங்க 3 வேளையும் சைவமாக சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மற்றபடி உங்களுடைய அன்றாட வேலைகளை தாராளமாக செய்யலாம். பெண்கள் மாதவிடாய் வரும் நாட்களில் மட்டும் விரதம் இருப்பதை தவிர்த்து மற்ற நாட்களில் இருக்கலாம். மாதவிடாய் முடிந்த அடுத்த நாளில் இருந்து விரதத்தை ஆரம்பித்தால் தொடர்ந்து 27 அல்லது 28 நாட்கள் விரதம் இருக்கலாம். அதற்கு பிறகு மீண்டும் மாதவிடாய் முடிந்த பிறகு அடுத்த நாளை மீண்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதத்தை தொடரலாம். குழந்தை வரம் வேண்டி இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறவங்க விரதம் இருக்கும் 48 நாட்களும் கட்டாயமாக தாம்பத்தியத்தில் ஈடுபடவும் கூடாது. முருகப்பெருமானின் அருளோடு கூடிய ஒரு குழந்தை
பிறப்பதற்கு உங்களின் மனமும் உடலும் தயாராவதற்கு இந்த 48 நாட்கள் விரதம் உங்களுக்கு அவசியமாக தேவை. மற்ற காரணங்களுக்காக இந்த 48 நாட்கள் விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. முழு பக்தி சிரத்தையும் நான் வேண்டும் இந்த வரத்தை கட்டாயமாக நீ கொடுத்தே தீர வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் பிடிவாதமாக இருந்து இந்த விரதத்தை இருந்தாலே கைமேல் பலன் நிச்சயமாக கிடைக்கும். இது அனுபவ ரீதியாக பலர் கண்டறிந்த உண்மை என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.